ஹிட்லருக்கு பணக்கார யூதர்கள் மீது எப்படி வெறுப்பு இருந்ததோ அதேபோல்தான் இலங்கையில் வாழும் பணக்கார முஸ்லீம் சகோதரர்கள் மீது புலிகளுக்கு வெறுப்பு இருந்தது. காத்தான்குடியிலிருந்து வெளிவரும் எக்ஸத் வெளியீட்டுக்கு தோழர் ரமேஷ், முன்னாள் தமிழ் அமைப்பு ஒன்றின் முக்கியஸ்தர், அவர்களின் சிறப்பு கட்டுரை. கடந்த கால கசப்புணர்வுகளை சுட்டிக்காட்டி பகைமையும் காழ்ப்புணர்ச்சியும் வளர்ப்பதோ தூண்டுவதோ என் நோக்கமல்ல. ஒரு சில முஸ்லீம்கள் தவறிழைத்தார்கள் என்பதற்காக முழு முஸ்லீம் இனத்தையும் வெளியேற்றி இனச்சுத்திகரிப்பு செய்த செயலை யாரும் என்றும் நியாயப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் இப்பதிவு. ஒரு பாலச்சந்திரனுக்காக துடிதுடிப்பவர்கள் 30 பாலச்சந்திரன்களை பள்ளிவாசலில் சுட்டும் வெட்டியும் புலிகள் கொன்றபோது ஏன் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள்? என்ன பாவம் செய்தான் 12 வயது பாலகன் என்று கேட்பவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் பள்ளிவாசல் தொழுகையில் இருந்து இந்த 30 பாலகர்கள் என்று கேட்க ஏன் மறுக்கிறார்கள்? 1990 அக்டோபர் 30 காலை 6 மணி. வீதியெங்கும் புலிகளின் ஒலிபெருக்கிகள் அலறின. சுமார் 8 மணி அளவில் 1000க்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய புலிகள் யாழ்ப்பாணம் சோனக தெருவை சுற்றி வளைத்தனர். ஒரு இனம் அல்லது சமயக்குழுவினை மற்றொரு இனம் அல்லது சமயக்குழு திட்டமிட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிலிருந்து வன்முறையால் அல்லது பயங்கரவாதத்தால் அழித்தொழித்தல் அல்லது வெளியேற்றுதல் இனச்சுத்திகரிப்பு என பொருள்பட்டால் சிங்கள அரசு 1983 தமிழர்களை விரட்டியடித்ததை விட புலிகள் 1990 முஸ்லீம்களை 2 மணி தியாலத்தில் தம் பிறப்பிட பூமியிலிருந்து விரட்டப்பட்ட இனச்சுத்திகரிப்பு என்பது எப்போதும் மன்னிக்க முடியாதது. ஒரு சிறுபான்மையாக இருந்த இனம் பெரும்பான்மையின் அடக்குமுறைக்கு எதிராக போராடியவர்கள் தமக்கு சிறுபான்மையினராக வாழ்ந்து வந்த சமூகத்தின் மீது அதிகாரம், வன்முறை, அடக்குமுறை, இன அழிப்பு என மேற்கொண்டதன் நியாயம் என்ன? ஒரு சிலர் தவறிழைத்தாளர்கள் என்பதற்காக முழு முஸ்லீம்களையும் வெளியேற்றி இனச்சுத்திகரிப்பு செய்த செயலை யாரும் என்றும் நியாயப்படுத்த முடியாது. ஆமாம், இப்போ தவறு செய்கிறவன் எல்லா இடத்துலையும் இருப்பான், எல்லா பிரச்சனைகளும் உண்டாகும். அப்போது யார் பிரச்சனை பண்ணானோ, யார் சிங்களவர்களோடு சேர்ந்தாங்களோ அவர்களை நீங்கள் கண்டுபிடிச்சு அவர்களை நீங்கள் அழிக்க வேண்டியது ஓகே. ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அழிக்கிறதுக்கு பிரபாகரனுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஹிட்லருக்கு பணக்கார யூதர்கள் மீது எப்படி வெறுப்பு இருந்ததோ அதேபோல் இலங்கையில் வாழும் பணக்கார முஸ்லீம் சகோதரர்கள் மீது புலிகளுக்கு வெறுப்பு இருந்தது. சிங்களவன் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததற்கும் புலிகள் முஸ்லீம் சகோதரர்களை தாம் பிறந்து வாழ்ந்த இடத்தை விட்டு விரட்டியதற்கும் புலிகளின் பள்ளிவாசல் கொலைகளுக்கும் என்ன வித்தியாசம் கண்டீர்கள்? மனித தன்மையுள்ளோர் இதனை ஏற்க முடியுமா? ஆண்டுகள் பல கடந்த நிலையிலும் கூட அந்த கோரச்சம்பவம் யாழ் முஸ்லீம்கள் மனதில் அழியாத வடுக்களாக என்றுமே நிலைத்திருக்கின்றன. சொந்த வீட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொத்து சுகங்களை இழந்து கைக்குழந்தைகளோடு எதிர்காலமே என்னவென்று தெரியாத நிலையில் வெறுங்கைகளோடு பிறந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். 1990 அக்டோபர் 30 காலை 6 மணி. வீதியெங்கும் புலிகளின் ஒலிபெருக்கிகள் அலறின. சுமார் 8 மணி அளவில் 1000க்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய புலிகள் யாழ்ப்பாணம் சோனக தெருவை சுற்றி வளைத்தனர். காலை 10 மணி அளவில் புலி உறுப்பினர்கள் வாகனங்களில் ஏறிக்கொண்டு ஒலிபெருக்கியை கையில் வைத்துக்கொண்டு வீதி வீதியாக சென்று அடைப்பி விடுத்தார்கள். முஸ்லீம்களே, ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் உடனடியாக ஒருவர் உஸ்மானியா கல்லூரியின் ஜின்னா மைதானத்திற்கு இப்போதே வர வேண்டும் என்று கட்டளையிட்டனர் புலிகள். அனைவரும் ஜின்னா மைதானத்திற்கு விரைந்து ஓடினார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என ஜின்னா மைதானம் நிரம்பி வழிந்தது. ஆயிரக்கணக்கான புலிகள் ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தனர். அப்போது இளம்பருதி என்ற புலி மைதானத்தின் நடுவே மோட்டார் சைக்கிளின் ஒன்றின் மேல் ஏறி நின்று கொண்டு கையில் ஒலிபெருக்கியுடன் பேசத் தொடங்கினான். முஸ்லீம் மக்களே, நீங்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்தை விட்டு உடனடியாக இன்னும் 2 மணி தியாலத்தில் வெளியேற வேண்டும். இது என் தலைவரின் உத்தரவு. தமிழ் ஈழத்தில் உழைத்தவையெல்லாம் தமிழ் ஈழத்திற்கே சொந்தம். உங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் இங்கே விட்டுவிட்டு நீங்கள் உடனே வெளியேறுங்கள் என்று இளம்பருதி என்ற புலி அறிவித்தது. ஜின்னா மைதானமே கதி கலங்கியது. பெண்கள், ஆண்கள் அனைவரிடமும் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடத் தொடங்கியது. செய்வதறியாது அனைவரும் திண்டாடினார்கள். சிலர் புலிகளிடம் நியாயம் கேட்டார்கள், வாதாடினார்கள். இது எங்களுடைய சொந்த இடம் என கூச்சலிட்டு கதறி எழுதி கண்ணீர் விட்டு கெஞ்சினார்கள். புலிகளுக்கு ஏது மனசாட்சி? புலிகள் மனமிறங்கவில்லை. இது எங்கள் தலைவரின் உத்தரவு, நீங்கள் அனைவரும் வெளியேறித்தான் ஆக வேண்டும். ஊரை விட்டு நீங்கள் செல்லாவிட்டால் அநியாயமாக அனைவரும் சுட்டுக் கொல்லப்படுவீர்கள் என்று கூறிக்கொண்டு வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார்கள். அதைத் தொடர்ந்து புலி உறுப்பினர்கள் அனைவரும் வானத்தை நோக்கி வேட்டுக்களை தீர்த்தனர். உஸ்மானியா கல்லூரியின் ஜின்னா மைதானமே வெடிச்சத்தத்தினால் அதிர்ந்தது.
அனைவரும் பயந்து நடுநடுங்கி அழுது வீங்கிய முகங்களுடன் உயிரை கையில் பிடித்தவாறே எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் நடைபெணமாக ஊரை விட்டு வெளியேறினார்கள். இந்த அநியாயம் எங்கேயா நடந்திருக்குமா? எல்லாருமே தமிழர்கள் தானே, எல்லாரும் தமிழ் பேசக்கூடியவர்கள் தானே, அவர்கள் ஏற்கனவே தமிழர்கள் தான் இருந்தாங்க, அதை இந்துக்களாக தான் இருந்தவங்க தானே. அங்கே நடந்த ஜாதி கொடுமையினால தானே அவங்க முஸ்லீம்களாக மாறினது. அவர்களை வெளியேற சொல்கிறதுக்கு பிரபாகரனுக்கோ அல்லது புலி உறுப்பினர்களுக்கோ என்ன உரிமை இருக்குது? யார் கொடுத்த உரிமை அது? பிரபாகரனே ஒரிஜினல் தமிழரே கிடையாது. அவர் மலையாளத்திலேருந்து வந்தவர். அவர் மலையாளத்திலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவர். அவர் எப்படி ஒரிஜினல் தமிழர்கள் எப்படி வெளியேற்றலாம்? யாராவது கேட்டாங்களா? இங்கே கேட்கல. ஏன்னா எல்லாருக்குமே உயிர் பயம். அந்த ஒரு சர்வாதிகாரியை யாருமே ஏற்று கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. புலிகள் அவர்களின் உடைமைகளை பறித்தெடுத்தனர், பெண்களின் நகைகளை கழட்டினார்கள், காதணிகள் கூட விடவில்லை. சிறு குழந்தைகள் கையில், கழுத்தில், காதில் இருந்த நகையை கூட பிடுங்கி எடுத்துக்கொண்டனர். கழற்ற முடியாத நகைகளை வெட்டி எடுத்தனர். ஆண்களிடமிருந்து பணத்தை பிடுங்கினார்கள். செலவுக்கு பணம் வேண்டும் என கெஞ்ச ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 200 ரூபாய் மட்டுமே கொடுத்து செல்ல அனுமதித்தனர். சொந்த ஊரில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பெருமிதமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை வெளியூர்களில் அகதி எனும் பட்டத்தோடு கூனி குறுகி நாலாபுரமும் சிதறி வாழ வைத்தவர்கள் இந்த புலிகள். மனோகரா தியேட்டரில் அடைக்கப்பட்ட பலர் மந்தைகளாக புலிகளின் வாகனங்களில் ஏற்றப்பட்டு கேரத்தீவுக்குள் விடப்பட்டார்கள். கடல் பயணத்திற்கு பழக்கமற்ற அப்பாவி மக்கள் தம் வசம் வைத்திருந்த ஆடை மூட்டைகளுடன் கடலுக்குள் விழுந்து நனைந்தார்கள். பற்றைக்காடுகளும் முட்புதர்களும் சேற்று நிலங்களும் கடந்து நடைப்பயணமாக பல மணித்தியாலங்கள் அலைந்து வவுனியா பூந்தோட்ட அகதி முகாமில் தஞ்சமடைந்தார்கள். ஒரு காலத்தில் குட்டி சிங்கப்பூர் என வர்ணிக்கப்பட்ட சோனக தெருவின் வர்த்தகர்களான முஸ்லீம் சகோதரர்களை நிவாரணப் பொருட்களையும் நிவாரண உணவுகளையும் கையேந்த வைத்தனர் புலிகள். யாழ் பூமிக்கு முஸ்லீம்களும் சொந்தக்காரர்கள்தான். இது அவர்களது பாரம்பரிய பூமி. பல வருடங்களாக முஸ்லீம்களும் தமிழர்களும் மொழியால் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் இருந்தார்கள். அவர்கள் மதத்தால் இனத்தால் வேறுபட்டவர்கள் என்பதால் வெளியேற்றப்பட்டார்கள். ஒரு மாகாணத்திலிருந்து முழு இனமும் வெளியேற்றப்படுவது சர்வதேச சட்டத்தில் குற்றம் என்று தெரிந்தும் கூட அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் வெளியேற்றப்பட்டதை சர்வதேச ரீதியில் வெளிப்படுத்த எந்த ஊடகமும் எந்த அரசியல்வாதிகளும் முன்வரவில்லை, அதற்கு முயற்சிக்கவும் இல்லை. நடைபெற்ற சம்பவத்திற்கு இதுவரையும் எந்த ஒரு ஊடகமும் மன்னிப்பும் கோரவில்லை. அந்த அளவுக்கு மனிதாபிமானமற்ற ஊடக தர்மம் அற்ற ஊடகங்கள் தான் இன்றும் உள்ளது. ஆக குறைந்தது ஒரு கண்டன கூட்டத்தை கூட ஏற்பாடு செய்யவில்லை. ஆனாலும் யாழ் பூமியிலிருந்து முஸ்லிம் மக்களை புலிகள் வெளியேறும்படி கேட்டபோது இந்து சமய குருக்கள், கிறிஸ்துவ பாதிரிமார்கள் முஸ்லிம்களின் வெளியேற்றத்தினை தடுத்து நிறுத்த புலிகளிடம் உடனடி அவசர பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் கூட அவை தோல்வியிலேயே முடிவடைந்தன. புலிகளின் ஆயுதங்களையும் மீறி ஒரு சில தனிநபர்கள் ஒரு சில முஸ்லீம் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முன்வந்தனர். அதில் ஒருவர் எனக்கு படிப்பித்த, நான் பிறந்த இடத்தில் பிரபல தனியார் ரியூட்டர் நடத்திய எனக்கு மிகவும் பிடித்த மனிதநேயமிக்க ஆசிரியர் உதவ முன்வந்தது குறிப்பிடத்தக்கது. புலிகள் முஸ்லீம் மக்களுக்கு செய்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனாலும் புலிகளின் பெரும் படுகொலைகள் ஒன்று அந்த காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை. தொழுகையில் இருந்த அந்த முஸ்லீம்கள் மீதான படுகொலை பெரும் இரத்த அடையாளம். அவர்களின் மிகச் கொடூரமான வெறிக்கு பெரும் சாட்சி புனிதமான மசூதி அன்று இரத்தக்காடாயிற்று. குர்ஆன் ஒலித்த இடம் அன்று ஒப்பாரி ஓலத்தில் அழுதது. இச்சம்பவத்தில் 3 வயது குழந்தையினை புலிகள் கொன்ற கோரமும் உண்டு. 10 வயதிற்குட்பட்ட 30 சிறுவர்கள் வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டனர். அந்த பள்ளிவாசலில் பிஞ்சுகள் உட்பட ஏராளமானோர் கொல்லப்பட்டு மசூது இரத்தத்தில் நனைந்தது. இதனையெல்லாம் கடந்துவிட்ட பாலச்சந்திரனின் ஒற்றை படத்தினை பிடித்து இனியும் போராட முடியும்? 30 பாலச்சந்திரன்கள் புலிகள் அன்றே கொண்டுள்ளார்கள். உலகம் இவற்றை அறிந்ததால்தான் இவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கின்றது. இறுதி யுத்தத்தில் ஈரான், பாகிஸ்தான் எல்லாம் ஓடி வந்து சிங்களவனுக்கு உதவ இதுவும் ஒரு காரணம். என்னிடம் ஆயுதம் இருக்கின்றது, இது என் நாடு, அதனால் எல்லோரையும் கொண்டு கொண்டே இருப்பேன் என்பது போராட்டமாகாது, அதன் பேர் காட்டுமிராண்டித்தனம். ஏன் உங்களிடம் ஆயுதம் இருந்தால் எதுவும் செய்வீர்களா? எங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை காட்டட்டுமா என உலக நாடுகள் திரண்ட பொழுது புலிகள் காணாமல் போனார்கள். இப்படியெல்லாம் ஆடிய புலி தலைமைகள் தான் கடைசியில் முள்ளிவாய்க்காலில் எல்லோராலும் வெறுக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். சுதந்திர போராட்ட வீரர்கள் பொதுமக்களை கொல்வதில்லை, அவர்கள் உடைமைகளை பறிப்பதும் இல்லை. அப்படி செய்பவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களும் இல்லை. ஆனால் புலிகள் இவை அனைத்தையும் அந்த முஸ்லிம் மக்களுக்கு செய்தார்கள். இப்போது கூறுங்கள், இலங்கை முஸ்லிம்கள்